ஆர்த்தி வைத்த குற்றச்சாட்டு சர்ச்சையை கிளப்பிய பிரபல பாடகி விவகாரம். அத்தனைக்கும் ஜெயம் ரவி கொடுத்த விளக்கம். ஜெயம் ரவி அவர்களுடைய விவாகரத்து முடிவுக்கு காரணம் பிரபல பாடகியா அப்படின்ற ஒரு ரூமருக்கு வாழ விடுன்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்கள் ஒரு ரிப்ளைவை கொடுத்திருக்காங்க. வாழ விடு, யாரையும் அதில் இருக்காதீங்க. கெனிஷாலாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க. ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்க முடியாது. கோலிவுட்ல நம்ம பார்த்து வியந்த ஜோடிகள் விவாகரத்து முடிவு எடுக்கும் போது அது நிச்சயமா ரசிகர்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி பல ரசிகர்களால கொண்டாடப்பட்ட ஒரு ஜோடி தான் ஜெயம் ரவி ஆர்த்தி ஜோடி. 2009ல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 15 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டா ஜெயம் ரவி அவர்கள் திருமண பந்தத்துல இருந்து நாங்க பிரிய போறோம் அப்படின்னு அவங்க போட்ட அந்த ஒரு போஸ்ட் இணையத்துல ரொம்பவும் புயலை ஏற்படுத்துச்சு. ஆர்த்தி அவர்கள் இந்த முடிவு என்ன கேட்டு எடுக்கப்படல அப்படின்னு சொன்னது இன்னுமுமே பரபரப்பை ஏற்படுத்துச்சு. சில மீடியாக்கள்ல பிரபல பாடகியால தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பேசப்பட்டது இன்னுமுமே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இந்த நிலையில தான் பிரதர் படத்தோட ஆடியோ லான்ச்காக வந்த ஜெயம் ரவி அவர்கள் வாழ விடு, யாரையும் இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க, கெனிஷாவை இதுல இழுக்காதீங்க, பர்சனல் லைஃபாவே இருக்க விடுங்க, நானும் அவங்களும் ஃபியூச்சர்ல ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருக்கோம், அதை கெடுத்துறாதீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு தேதிய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் இவ்வளவு நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாகவும் திருவிழாவாகவும் கொண்டாடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழால கூடிய விரைவில் கட்சியினுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுல கொள்கைகள் என்ன அப்படின்னு இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்றோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த மாநாடு எப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல மாலை 4 மணி அளவுல இந்த மாநாடு நடக்க இருக்கிறதா இந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை வெளியிட போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம வெற்றி கொள்கை மாநாடு நம்ம வழிநடத்த போகக்கூடிய கொள்கைகளையும் நம்ம அடைய போகக்கூடிய இலக்குகளையும் முழங்கக்கூடிய அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலையும் வெற்றிகரமா நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ நாட்களா எப்போ கட்சியினுடைய மாநாடு நடக்கும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்ற எல்லாமே தெரிய வரப்போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.